தீ அளவின்றி தெரியான் பெரிது உனின் நோய் அளவின்றி படும். இன்னைக்கு நிறைய பேருக்கு நோய் என்ன தெரியல, ஒரு மாதிரி உட்பசமாகுது, அப்படியே நெஞ்சு எச்சல் ஆகுது அப்படின்னா, கை விட்டு போகுதுன்னு. அப்புறம் அவனே ஒரு காரணம் சொல்லுவான், என்னன்னா வாயு தொல்லைன்னுவான், உருளைக்கிழங்கு அதிகமா தின்ட்டான்வான், வாழைக்காயை தின்ட்டான்வான், பிரியாணி தின்ட்டான்வான். அப்ப சொல்றாரு, இரு தீ அளவின்றி பசி தீ, இந்த கேலரிஸ், இந்த பசியோடைய தன்மை அறிந்து சாப்பிடணும். இது தெரியாம நீ பாட்டி உள்ள போட்டுக்கினே இருந்தீன்னா தீ அளவின்றி தெரியான். அடுத்த பாட்டா இருக்கு, உன்னின் எழுதல, பெரிது உன்னின் எழுதுற. அப்படின்னா அர்த்தம் போட்டுக்கினே இருக்கு. நோய் என்று எழுதுகிறார். இந்த நோய் அளவின்றி, நீ எப்படி பெரிது உண்றியோ அந்த அளவு நோய், எவ்வளவு எவ்வளவு சாப்பிடுறியோ அவ்வளவு எவ்வளவு நோய். அப்ப என்ன அர்த்தம்? பசித்தியோட தன்மை இது. மெஷின், இதுவும் பாவம், வயிறு உடுப்புகள்லாம் இரு, இதை பாதுகாக்க வேண்டியது நம்மோட கடமை. இதுவும் கடவுள் மேல பழிய போடக்கூடாது, இயற்கை மேல பழிய போடக்கூடாது, அடுத்தவன் மேல பழிய போடக்கூடாது. இது எங்க எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் சாப்பிடும். நீ பசி தீயோட தன்மை அறியாம நீ பாட்டி போட்டுனேன்டா, எவ்வளவு போறியோ அவ்வளவு நோய்டா அப்படின்ற. இதை உணர்ந்து உணவே மருந்து என்று வாழ்பவர்களுக்கு கவலை இல்லை, மற்றவருக்கு கவலை தவிர வேறில்லை.